Hi students, அனைவருக்கும் வணக்கம். ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகி எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், இன்னும் வரும் நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்துக்கு வீக்லி டெஸ்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. 12th பயாலஜி பியூர் சயின்ஸில் பாட்னி அண்ட் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீக்லி டெஸ்ட் ஒன்றுக்கான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பயாலஜி படிக்கிறப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1 மார்க்ஸ் சரிங்களா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இதை நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இன்டீரியரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு ப்ளஸ் இன்டீரியரில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் அதையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இந்த டெஸ்ட்டோட நிறுத்த போகிறது கிடையாது. இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு வாரத்துக்கும் வீக்லி டெஸ்ட்டு சரிங்களா. நம்மளால் எந்தெந்த அளவுக்கு எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஸோ நல்லா மைண்டில் வச்சிங்க. இப்போ கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய மந்த்லி டெஸ்ட்டுக்கோ அல்லது மிட்டமுக்கோ ஸோ அதுக்கும் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளுடைய மெயின் எண்ணம் சரிங்களா, நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாம்ஸில் நம்ம ஃபுல் மார்க்ஸ் வாங்குறது தான் சரிங்களா. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அது. ஸோ நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறது கிடையாது. நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே போல் 1 மார்க் டெஸ்ட்டுமே நம்ம சொல்லியிருந்தோம், ஆன்லைன் குயிஸ் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே கொஷின் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது அடுத்தடுத்த வாரத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 மார்க்ஸ் வச்சுக்கலாம். முடிஞ்சால் நாளை அல்லது நாளை மறுநாள் வைப்போம், இல்லைனா மண்டேலேருந்து நம்ம எந்த டைமுக்கு வைக்கலாம். ஸோ ஒரு என்னோடய பிளானிங் பார்த்தீங்கன்னா 8:30க்கு மேலே வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டைமிங் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு புக் பேக்கில் ஆரம்பிப்போம், அதுக்கடுத்து இன்டீரியர் சரிங்களா. ஒவ்வொரு கண்டென்ட்டாக ஈவன் பாட்னி அண்ட் சுவாலஜி. அதே போல் வீக்லி டெஸ்ட்டுக்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாட்னி கொஷின்ஸ் ரெண்டுமே என்ன தான் சேம் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் சரிங்களா. அது இதில் பியூர் சயின்ஸுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடியது பிடிஎஃப். ஸோ இதோட பிடிஎஃப்லாம் வேணும்னா நம்மளுடைய ஜாயின் பட்டன் அழுத்தி ஜாயின் பண்ணிங்க. அவங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம பிடிஎஃப் இதெல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய லெசனுக்கான கொஷின்ஸ் சரிங்களா. இது ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷின். இந்த 2 மார்க்ஸ் நோட் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக இதை படித்தாலே ஃபஸ்ட் லெசன் ஒரு 60% என்ன பண்ணிவிடும், கவர் ஆகிடும். மீதி 40%க்கு நெக்ஸ்ட் வீக்லி டெஸ்ட்டில் உங்களுக்கு கொஷின் தரேன். இந்த க்ளோன் டிப்ளோஸ்போரி போலன் கிட்டு போன வாட்டி பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து கூட செக் பண்ணிங்க. அதேமாதிரி கேந்திரோஃபில்லையும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஸ் இன்வெர்சுலேட்டு டென் இன்வெர்சுலேட்டு அதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லும்போதும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்குமே சொல்கிறோம். அதனால் நோட் பண்ணி வச்சிங்க. இந்த பார்த்னோகார்பிக் இது எல்லாமே 2 மார்க்ஸு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸோ இது 3 மார்க் கொஷின்ஸு. ஓய்வுகளோட ஸ்ட்ரக்சரு, மெச்சூர் ஆன்தரு, எண்டோதீசியம் அசோசியேட் டெகிசன்ஸ் ஆஃப் ஆன்தரு, டப்பீட்டரோட ஃபங்க்ஷனு, பாலிஎம்பிரியானி அதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸு, செக்ரிட்டரி அண்ட் இன்வேசிவ் டப்பீட்டம் சரிங்களா. 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எண்டமோஃபில்லஸு, டைப்ஸ் ஆஃப் ஓயில், அனிமோஃபில்லஸ் ஃப்ளவர். ஸோ இதெல்லாமே சிம்பிளான கொஷின்ஸ் தான். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ தமிழ் மீடியம் நோட் பண்ணி வச்சிங்க. நகல்கள், இருமடி வித்தாக்கம், போலன் கிட்டு, அதுக்கடுத்து மென்சோல் திசு, தடிசோல் திசு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேந்திரோஃபில்லி, கரூரா கனி இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. 3 மார்க்ஸில் சூழின் படம் வரைந்து பாகம் குறி, முதிர்ந்த மகரந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம், எண்டோதேசிய மகரந்த பையுடன் தொடர்புடையது, டப்பீட்டத்தின் பணி, பல்கரு நிலை, சுரப்பு ஊடுருவ டப்பீட்டம். 5 மார்க்ஸ் பார்க்குறப்ப பூச்சி மகரந்த சேர்க்கை. 5 மார்க்ஸு நிறைய இருக்குது. ஸோ இது கூட இன்னும் ஒரு 4-5 5 மார்க்ஸ் அடுத்த டெஸ்ட்டில் தரேன். அதை படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ஃபஸ்ட்டு சாப்டரில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. அதனால் கம்மியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து பேலன்ஸ் இருக்கிறத என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஸோ இது பாட்னிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவாலஜி. ஸோ பியூர் சயின்ஸ் அண்ட் பயோசாலஜி சேம் தான். தமிழ் மீடியம் நோட் பண்ணி வச்சிங்க. எவ்வுயிரினத்தில் செல் பெறுதலை இனப்பெருக்க முறையாக செயல்படுகிறது. பெண் இனச்சல் நேரடியாக வளர்ச்சியடைந்து சேய் உயிரியாக மாறும் நிகழ்ச்சியோட பெயர். கண்ணி இனப்பெருக்கம்னா என்ன, அது விடைகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது,
பாலியல் இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் எது மேம்பட்டது, அப்போலைசிஸ்னால் என்ன, அதுக்கடுத்து இனமுறை இனப்பெருக்கம், இழப்பு மீட்டல், உயிரிகளின் வாழ்க்கை சுழற்சி நிலை, முகிழ்தல். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் இது 2 தான் சரிங்களா, மோஸ்ட்லி இது 2 தான். வேணும்னா 2 மார்க் 3 மார்க் கிரியேட் பண்ணி வேணால் 5 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இதை வந்து படிச்சிட்டிங்கன்னா, இந்த 2 மார்க் 3 மார்க் படிச்சிட்டுனா இந்த சாப்டர்ஸில் படிக்க வேண்டியதுக்கு அதிகமாக எதுவுமே கிடையாது. அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது, நோட் பண்ணி வச்சுங்க. இதை வந்து நோட் பண்ணி மட்டும் வைக்காதீங்க, இந்த வாரத்திலே இதை வந்து என்ன பண்ணுறங்க, கம்ப்ளீட் பண்ணுறங்க. ஸோ முடிஞ்சால் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தது கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன், நமக்கு வந்து டைம் அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல, இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து 2 மார்க்ஸ், இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து 3 மார்க்ஸ், கான்ஜுகேஷன், ரீஜெனரேஷன், ஃபேஸ் ஆஃப் சைக்கிள், பட்டிங்கு. அதுக்கடுத்து ஃபைனலாக 5 மார்க்ஸ் சரிங்களா, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிங்கமி, வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து படித்தாலே போதும் சரிங்களா. சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இதை படிச்சுருங்க. ஸோ வீக்லி டெஸ்ட் 2க்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி படித்தாலும் அது உங்களுடைய சாய்ஸ். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 5 கொஷின்ஸா அல்லது 3 கொஷின்ஸா எப்படி படித்தாலும் சரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு வீக்லி டெஸ்ட்டில் 15 கொஷின். ஒரு வேளை இந்த வாரம் சொல்கிறது அடுத்த வாரம் படித்தாலும் சரி, அடுத்த வாரம் சொல்கிறது அதுக்கு அடுத்த வாரம் படித்தாலும் சரி, கண்டிப்பாக என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது புரியாத மாதிரி சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம், அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.